இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் மோப்பநாய் உதவியுடன் ஓடும் ரயிலில் வில்லியனூர் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் அரசு சார்பில் பசுமை பந்தல் அமைத்திருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் மோப்பநாய் உதவியுடன் ஓடும் ரயிலில் வில்லியனூர் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். வெளி மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தப்படுவதாக தொடர்ந்து புகார் கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வில்லியனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா முன்னிலையில் போலீசார் மற்றும் மோப்பநாய் பைரவா உதவியுடன் நேற்று மாலை சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர். முதலில் ரயில் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். பிறகு மாலை 6:20 மணிக்கு புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலில் ஏறி சோதனை மேற்கொண்டனர். வில்லியனூரிலிருந்து புதுவை வரை உள்ள 10 கிலோமீட்டருக்கு ஓடும் ரயிலில் போலீசார் அதிரடியாக கஞ்சா சோதனையில் ஈடுபட்டனர். ரயிலில் வந்தவர்கள் அனைவரும் எப்போதும் போல நடக்கும் சோதனைதான், பிளாட்பாரத்தில் மட்டும் சோதனை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று நினைத்திருந்தனர். ஆனால் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் அதிரடியாக ஓடும் ரயிலில் சோதனை மேற்கொண்டார். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் 50க்கும் மேற்பட்ட சர்க்கரை நீரிழிவு நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து மாத்திரை மருந்து பெற்றதாகவும் அதில் சில முதியவர்கள் மயக்கமடைந்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதுகுறித்து இயக்குநரிடம் தகவல் சென்றவுடன் இன்று காலை நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்து முதியவர்கள் மயக்கமடைந்தது தொடர்பாக விசாரித்தார். மருத்துவ அதிகாரி மற்றும் மருந்தாளுநர் விடுப்பில் சென்றதால் காலதாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். இதுபோன்ற தகவல்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் மருந்து பணியாளர்கள் செயல்பட வேண்டுமென்றார். சில பணியாளர்கள் விடுப்பில் இருந்ததை அறிந்த இயக்குநர் பணிக்கு தாமதமாக வருபவர்கள் மற்றும் விடுப்பு அடிக்கடி எடுப்பவர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பின்னர் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளிடம் குறைகளை கேட்டபோது பொதுமக்கள் தரப்பில் கூறியதாவது: ஊழியர்கள் சிலர் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருவதில்லை என்றும் மருத்துவமனை சார்பில் செயல்படும் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் 108 ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் நோயாளிகளை அழைத்து செல்வதில் பாரபட்சம் பார்ப்பதாகவும் சில ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சொந்தமாக டிராவல்ஸ் வைத்து நடத்துவதாகவும் இதனால் பணிக்கு சரியான நேரத்திற்கு வருவதில்லை என்றனர். மருத்துவமனை வளாகத்தில் சிசிடிவி கேமராக்கள் சரிவர செயல்படவில்லை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை கூறினர். அதையும் சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறி சென்றார். வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் அரசு சார்பில் பசுமை பந்தல் அமைத்திருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மேலும் பகல் நேரங்களில் கடுமையாக அனல் வீசுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதையும் தவிர்த்து வருகின்றனர். பணிக்கு செல்வோர் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் வெளியே செல்லும்போது போக்குவரத்து சிக்னல்களில் அதிகபட்சமாக 4 முதல் 5 நிமிடங்கள் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சோர்ந்து போவதோடு கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அண்ணா சதுக்கம், காமராஜர் சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், அஜந்தா சதுக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள பல்வேறு போக்குவரத்து சிக்னல்களில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இது வாகன ஓட்டிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. LFP பாண்டிச்சேரி அண்டர் 11 ஃபுட்பால் லீக் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மொத்தம் 6 அணிகள் மற்றும் 84 போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர். இந்த போட்டியானது கடந்த 2 மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இப்போட்டியை ஆதரித்து வழங்குபவர்கள் சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளி, லே ராயல் பார்க், முத்து சில்க் பிளாசா. சிறப்பு விருந்தினர்கள் புதுச்சேரி கால்பந்து சங்க செயலாளர் திரு தனசேகர், புதுச்சேரி கால்பந்து சங்க தர அடையாள தூதர் திரு ராஜேஸ்வரன், புதுச்சேரி கால்பந்து சங்க தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் திரு சதீஷ், லே ராயல் பார்க் நிர்வாக இயக்குநர் சமீர், முத்து சில்க் பிளாசா நிர்வாக இயக்குநர் ஜனாதனன் மற்றும் சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளி நிருபர் மற்றும் LFP விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனர் திரு அமுதவானன். இந்த போட்டியில் வெற்றியாளர் நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்த யங்ஸ்டர் FC, 2ஆம் இடத்தை பிடித்தவர் LFP கால்பந்து அகாடமி, 3ஆம் இடத்தை பிடிப்பவர் பிளே மேக்கர்ஸ் FC.
அதைத் தொடர்ந்து சபரி வித்யாஷ்ரம் மேல்நிலைப் பள்ளி நிருபர் மற்றும் LFP விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனர் திரு அமுதவாணன் அவர்கள் தேசிய அளவிலான 20 வயதுக்குட்பட்டவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள புதுவை அணிக்கு கால்பந்து ஜெர்சி வழங்கினார். மேலும் சபரி வித்யாஷ்ரம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் புதுச்சேரி கால்பந்து சங்கம் இணைந்து கோடைக்கால கால்பந்து பயிற்சி முகாமை AIFFB-C-D உரிமம் பெற்றுள்ள பயிற்சியாளர்களைக் கொண்டு பயிற்சி வழங்க உள்ளதாக அறிவித்தனர். RLV பேரவை தொகுதி மற்றும் மாநில அணி அமைப்பாளர்கள் நியமனம். சிவகுமாரன் பரிந்துரையின் பேரில் RL வெங்கட்ராமன் அறிவிப்பு. புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையில் சமீபத்தில் பழைய மாநில நிர்வாகிகள் கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவகுமாரன் நியமிக்கப்பட்டார். அப்போது தொகுதி வாரியாக தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் அணி அமைப்பாளர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் தெரிவித்திருந்தார். அதன்படி முதலியார்பேட்டை, உப்பளம், உருளையன்பேட்டை, ஏம்பலம் ஆகிய 4 தொகுதிகளுக்கு தொகுதி அமைப்பாளர்களையும் மாநில மகளிர் அணி அமைப்பாளரும் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவைக்கு புதிய மாநில இலக்கிய அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி அமைப்பாளர்களும் ஊசுடு, வில்லியனூர், இந்திராநகர் ஆகிய தொகுதிகளுக்கு தொகுதி அமைப்பாளர்களையும் நியமிக்க RLV பேரவையின் மாநில அமைப்பாளர் சிவகுமரன் பரிந்துரை செய்திருந்தார். அதன்படி RLV ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் என்ற முறையில் கீழ்கண்ட நபர்களை அமைப்பாளர்களாக நியமனம் செய்து அறிவிக்கின்றேன். மாநில அணி அமைப்பாளர்கள்: மாநில இலக்கிய அணி அமைப்பாளராக புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியைச் சார்ந்து SR சிவகுமார் அவர்கள் சமூக பணியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். ஆசிரியராக இருப்பதால் தமிழ் இலக்கியம் பேசுவதிலும் எழுதுவதிலும் திறமை மிக்கவர். அப்படிப்பட்ட இலக்கியவாதியைத்தான் மாநில இலக்கிய அணி அமைப்பாளராக அறிவித்துள்ளோம். மாநில இளைஞரணி அமைப்பாளர்: புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியைச் சார்ந்த 34 வயதான R. ரவிவர்மன் அவர்கள் தோழர் களம் என்கிற பத்திரிகையின் நிறுவனராக உள்ளார். மேலும் பினிஷ் ஆர்ட்ஸ் என்கிற விளம்பர தொழிலையும் செய்து வருகிறார். சமூக பணியில் ஆர்வமுள்ளவரை மாநில இளைஞர் அணி அமைப்பாளராக அறிவித்துள்ளோம். மாநில மாணவர் அணி அமைப்பாளர்: புதுச்சேரி வீமன் நகரைச் சார்ந்தவரும் 22 வயதேயான என்ஜினியரிங் பட்டதாரி G. சிவபாலன் அவர்களை மாநில மாணவர் அணி அமைப்பாளராக அறிவித்துள்ளோம். தொகுதி அமைப்பாளர்கள்: உசுடு தொகுதி அமைப்பாளராக தொகுதி முழுவதும் நன்கு தெரிந்த சமூக ஆர்வலர் ராஜேஷ் அவர்களையும், வில்லியனூர் தொகுதி அமைப்பாளர் 30 வயதேயானவரும் பூர்வீகமாக வில்லியனூர் தொகுதியைச் சார்ந்து திரு அருண் அவர்களையும், இந்திராநகர் தொகுதிக்கு கோரிமேடு காமராஜ் நகரைச் சார்ந்து திரு ஆம்ப்ரோஸ் அவர்களையும் தொகுதி அமைப்பாளர்களாக பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் அறிவித்தார். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. அந்த மத சார்பற்ற நாட்டில் மக்களை பிரித்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல விஷயங்களில் மத்திய அரசு சரி மாநில அரசு சரி ஈடுபட்டது. இதை முறியடித்து இந்த 2024 தேர்தலில் பொது தேர்தலில் மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும். அது யாருக்கு இல்லைன்னா மக்கள் கையில் தான் இருக்குது. அந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினா மட்டும்தான் மாநில அந்தஸ்து இந்த வருஷத்துலேயே நம்ம வாங்க முடியும். அப்படி இல்லைனாக்கா இந்த மாநில அந்தஸ்து ஒரு பெரிய ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு செயலாயிடும். அதனால் மக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப அணுகக்கூடிய ஒரு முறையை கையாளக்கூடிய ஒரு முறையை நல்ல ஒரு இதுவாகவும் கையாளணும். அதனால் இந்த 2024 எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாநில அந்தஸ்து பெறுவதற்குண்டான முயற்சியை எடுக்கணும். இந்த 2024 அந்த மாநில அரசு நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் முழு மனதோடும் உணர்வோடும் மன உணர்வோடு செயல்படணும்னு சொல்லி புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மே தினத்தையொட்டி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி, பூக்கடை வண்டி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொகுதி முன்னாள் MLA நந்தா சரவணன் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் தொகுதி முன்னாள் MLA நந்தா சரவணன் தலைமையில் மே தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி, பூக்கடை வண்டி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் MLA நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் குரு பேச்சு விழாவை முன்னிட்டு தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் குரு பெயர்ச்சி விழா 2024 முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதேபோல காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனையும்
தொடர்ந்து வெள்ளி கவசம் அணிவித்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. குரு பேச்சு விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஸ்ரீ குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேச்சு அடைந்ததை ஒட்டி ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீன ராசிக்காரர்கள் ஸ்ரீ குரு பகவானுக்கு பரிகார பூஜைகள் செய்து விளக்கேற்றி வழிபட்டனர். புதுச்சேரியில் குரு பேச்சையை முன்னிட்டு பிரசித்தி பெற்று கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாளான நேற்று வாக்கிய பஞ்சாங்கப்படி மாலை 5:19 மணிக்கு குரு பேச்சு அடைந்துள்ளார். அதையொட்டி புதுச்சேரியில் உள்ள கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்க நேரப்படி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பேச்சியான நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்று கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு கலச பிரதிஷ்டை செய்யப்பட்டு மாலை 3 மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து மாலை 4 மணிக்கு குரு பகவானுக்கு பால், தயிர், நெய், பழ வகைகள், விபூதி, சந்தனம் போன்ற பொருட்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு 5:19 மணிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. குரு பெயர்ச்சி சிறப்பு பூஜையில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salukas. செய்திகள் தொடர்கின்றன. முருங்கப்பாக்கம் மாணவர்கள் சார்பில் பவர் ஹிட்டர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுத் தொகையாக ரூபாய் 10,000 பாஜக வழக்கறிஞரும் மாணவர்களுக்கு தொண்டு செய்து வருபவருமான ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் மாணவர்கள் சார்பில் பவர் ஹிட்டர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் டோர்னமெண்டில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுத் தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. இதனை பாஜக வழக்கறிஞரும் மாணவர்களுக்கு தொண்டு செய்து வருபவருமான ஐயப்பன் வழங்கினார். வழங்கிய பின்பு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் பாரத பிரதமர் பற்றியும் அவர் மாணவர்களுக்காக செய்த திட்டங்களை பற்றியும் விளக்கி கூறினார். மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாணவர்களுக்கு செய்த திட்டங்கள் பற்றியும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மாணவர்களுக்கு செய்த நல்ல செயல்கள் பற்றியும் விளக்கி கூறினார். மற்றும் மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும் எனவும் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அவர்களுடைய படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று உத்தரவாதம் அளித்தார். மேலும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வாங்கி தரப்படும் என்றும் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரத்தை வழங்கினார். மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் தெரியப்படுத்துவோம் என்றும் அவர் கூறினார். மணவெளி அருள்மிகு ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் மற்றும் அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த திருக்கல்யாண வைபோகத்தில் ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் புனித பணியாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் புனித பணியாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநரும் தற்போதைய புதுச்சேரி SC/ST வளர்ச்சிக்குழு உறுப்பினருமான RJ அன்பழகன் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் ராமு, செயலாளர் காளிதாஸ், பொருளாளர் ஐயப்பன் ஆகியோர் செய்திருந்தனர்.
கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து இடுகாட்டு பணியாளர்களும் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், மகளிர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் 3 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டது. இதில் இடுகாட்டு பணியாளர்களுக்கு கொம்யூன் நகராட்சி மூலம் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவக்கரை நகராட்சியில் உள்ளது போல பிரேதத்தை அடக்கம் செய்ய கட்டணம் நிர்ணயம் அமைக்க வேண்டும். இக்கட்டணத்தை அரசாங்கமே வசூலித்து தோழர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு இடுகாட்டின் அளவையும் கண்டறிந்து அதற்கான சுற்றுச்சுவர் மற்றும் பாதுகாப்பான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். இடுகாட்டு பணியாளர்கள் வேலை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் அளித்து உதவ வேண்டும் என 3 தீர்மானங்கள் புதுச்சேரி அரசிடம் கொடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலித் சேனா தலைமை பொதுச் செயலாளர் KM ராமசாமி, புதுச்சேரி அரசு ஊழியர் சங்க தலைவர் மோகன்ராஜ், புதுச்சேரி மாநில அருந்ததியர் முன்னேற்ற சங்க தலைவர் கண்ணதாசன், புதுச்சேரி பல்கலைக்கழக மேற்படிப்பு ஆராய்ச்சியாளர் கோபி, நிர்வாகிகளான பலராமன், ஜெகதீசன், சுப்பிரமணி, செந்தில், உலகநாதன் மற்றும் மகளிரணி சார்பில் கலைசெல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொண்டமாநத்தம் பீடாரி மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற குரு பயிற்சி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் அமைந்துள்ள பீடாரி மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று குரு பயிற்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் குரு பகவான் நேற்று மாலை 5:19 மணியிலிருந்து மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசித்தார். நடைபெற்ற குரு பயிற்சி விழாவில் திரளான பெண்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தீபமேற்றி சுவாமி தரிசனம் செய்து குரு பகவானை வழிபட்டனர். நிகழ்ச்சி நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன் மற்றும் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், தொண்டமாநத்தம் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி அணைத்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு, கரசூர் கிராமங்களில் 800 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க அரசு 15 ஆண்டுகளுக்கு முன்பு விளைநிலங்களை கையகப்படுத்தியது. இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் விளைநிலங்கள் பராமரிப்பின்றி மரங்கள் வளர்ந்து காடுகளாக மாறியது. இப்பகுதியில் உள்ள மரங்களை நள்ளிரவில் மர்ம நபர்கள் வெட்டி எடுத்து செல்வது அடிக்கடி நிகழும். இந்த நிலையில் இன்று காலை அங்குள்ள மரங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். இதில் மரங்கள் எரிந்து சாம்பலாகின. தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முயன்றனர். வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருந்ததால் 1 மணி நேரமாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மரம் வெட்டும் கும்பலை பிடிக்க போலீசார் எடுக்கும் முயற்சியை தடுக்க மர்ம நபர்கள் செய்த வேலையா என சேதராப்பட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். குடிபோதையில் வெயில் தாங்க முடியாமல் ஏடிஎம்மின் ஏசி அறையில் படுத்து தூங்கியவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரிக்கு வேலை தேடி பல்வேறு மாநிலங்களிலிருந்து ரயில் மூலம் தினந்தோறும் பலர் வருகின்றனர். அதேபோன்று பல்வேறு வெளிமாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் புதுச்சேரியில் பல்வேறு பணிகளையும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவில் இருந்து ரயில் மூலமாக புதுச்சேரிக்கு வேலை தேடி வந்த ஒருவர் வில்லியனூர் ரயில்வே நிலையத்தில் இறங்கியுள்ளார். அப்போது புதுச்சேரியில் கடுமையான வெயில் மற்றும் அனல் காற்று வீசவே கையில் இருந்த காசுக்கு மது குடித்துவிட்டு வந்த முதியவர் மது போதையில் வில்லியனூர் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் அறைக்குள் சென்று ஏசி அறையில் படுத்து அயர்ந்து தூங்கிவிட்டார். அப்போது ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்தவர்களில் ஒருவர் ஏடிஎம் அறைக்குள் முதியவர் படுத்து தூங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அருகிலுள்ள வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஏடிஎம்மின் ஏசி அறையில் ஊரிலிருந்து எடுத்து வந்த பையை தலைக்கு சொகுசாக வைத்துக் கொண்டு முதியவர் படுத்து ஆசுவாசமாக தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை தட்டி எழுப்பிய போலீசார், இது ஏடிஎம் அறை, இங்கே எல்லாம் படுத்து தூங்கக்கூடாது, உடனடியாக கிளம்புங்கள் என்று கூறியதுடன் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் கேரளாவிலிருந்து வேலை தேடி புதுச்சேரிக்கு வந்ததாகவும் வெயில் தாங்க முடியவில்லை, அதனால் ஏடிஎம்மின் ஏசி அறையில் படுத்து தூங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து அவரை அங்கிருந்து போலீசார் அனுப்பிவிட்டனர். இதன் பிறகே பொதுமக்கள் ஏடிஎம்முக்குள் சென்று பணம் எடுத்தனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நீர்மோர் பந்தலை திமுக மாநில அமைப்பாளர் சிவா திறந்து வைத்தார். இதில் கிரேப் ஜூஸ், கரும்பு ஜூஸ், மோர், இளநீர், வெள்ளரி, நுங்கு உள்ளிட்டவைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதனை ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர். கோடை வெயிலை முன்னிட்டு
திமுக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இலவசமாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநில அமைப்பாளர் சிவா இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இதில் கிரேப் ஜூஸ், கரும்பு ஜூஸ், நன்னாரி, சர்பத், கேக் வகைகள், நுங்கு, வெள்ளரி, மோர், இளநீர் உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இதனை ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி பருகி வெயிலின் தாகத்தை தணித்துக் கொண்டனர். இதுபோன்று புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் திறக்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் திறக்கப்பட்ட இலவச நீர்மோர் பந்தலில் 4000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்கில் இலவச மோர் நிரப்பப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு இலவச மோரை வாங்கி பருகி சென்றனர். புதுச்சேரி அடுத்த பிரம்மதேசம் பகுதியில் கள்ளத்தனமாக அரசு மதுபானங்களை விற்பனை செய்தவரின் தந்தையை கைது செய்த மத்திய நுண்ணறிவு போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான அரசு மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம் ஏந்தூர் ஏரிக்கரை அருகே கள்ளத்தனமாக அனுமதியின்றி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய நுண்ணறிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் மத்திய நுண்ணறிவு இன்ஸ்பெக்டர் சின்னகாமன்னன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் இனாயத் பாஷா, காவலர் மகா மார்க்ஸ் மற்றும் போலீசார் அந்த பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதியில் அரசு மதுபான கடையில் பார் நடத்தி வரும் விஜய் மற்றும் அவரது தந்தை தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தமிழக அரசு மதுபாட்டில்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்தது தெரியவந்தது. போலீசார் வருவதை கண்டவுடன் பார் உரிமையாளர் விஜய் தப்பி ஓடிய நிலையில் அவரது தந்தை தட்சிணாமூர்த்தியை மத்திய நுண்ணறிவு போலீசார் கைது செய்து அவரிடம் 5 லட்சம் மதிப்பிலிருந்த 1872 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்து திண்டிவனம் மதுவிலக்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சங்கராபரணி ஆற்றில் ஆதி புஷ்கரம் ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பெயர்ச்சி விழா சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் ஆதி புஷ்கரம் நடந்து ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பெயர்ச்சி விழாவையொட்டி நேற்று சிறப்பு யாகம் நடைபெற்றது. மாலையில் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி பூஜை மற்றும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. கும்பநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதை முன்னிட்டு குரு பேச்சுக்காகவும் கோவிலில் குரு பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. கும்ப நீரை கொண்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் பூஜையும் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கங்கை வராக நதீஸ்வரருக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. குரு பெயர்ந்த ராசியின்படி நர்மதா நதிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றில் பஞ்சதீபம் விடப்பட்டு விடையாற்றி விழா நடந்தது. மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை பொருட்களையும் பக்தர்கள் அனுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் மோப்பநாய் உதவியுடன் ஓடும் ரயிலில் வில்லியனூர் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் அரசு சார்பில் பசுமை பந்தல் அமைத்திருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.